உனக்கு தேவையானத நீ கேட்டு முடிச்சிட்டேன்னா நான் இப்போ கிளம்பலாமா? சரிங்க மகாராஜா, ரொம்ப 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 சந்தோஷம். குருவே, சொல்லுங்க மகாராஜா. இப்பெல்லாம் நம்ம ராஜசபையோட செயல்முறைகள்லாம் இருக்கே, அது எல்லாமே வழக்கமா சாதாரணமா உப்பு சப்பு இல்லாம இருக்கிறதா உங்களுக்கு தோணல? நம்ம ராஜசபையில பொழுதுபோக்குன்னு எதுவும் இல்ல, அதே மாதிரி சிரிப்பும் இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப சரி. அப்படின்னா நான் யோசிக்கிறத நீங்களும் யோசிக்கிறீங்களா? நீங்க என்ன யோசிக்கிறீங்க மகாராஜா? அதான் நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணனை நம்ம ராஜசபையில இணைக்கணும்னு யோசிக்கிறேன். என்ன பார்த்து ஜாக்கிரதை குருவே, பார்த்து கீழே விழ போறீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ராமகிருஷ்ணனும் நம்ம ராஜசபையில இருந்தா ராஜசபையோட சூழல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதோட எனக்கு பொழுது போன மாதிரியும் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரி மகாராஜா. நானும் அதை தான் நினைச்சேன் மகாராஜா. அற்புதம். இன்னையில இருந்து பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்ம ராஜசபையோட விகடனா பதவி ஏற்கிறாரு. இன்னையிலிருந்து உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வும் எங்களுடைய சொத்தா இருக்க போகுது. மகாராஜா, விகடன் ராமகிருஷ்ணன். நாளைக்கு ராஜசபையில சந்திக்கலாம். நிச்சயமா வரணும். என்ன? மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர். நாம படிச்சுக்கிட்டோமா? என்னால நம்பவே முடியல ராமா. இது வரைக்கும் உயிர் நிக்குமா இல்லையாங்கிற பயத்துல தான் நான் இருந்தேன். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, முதல் முறையா உன் குடுமையா இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். இருக்கட்டும் விடு. உன் வாயால நீ புகழ்றது நல்லா இல்ல. நீ எப்போ என்ன திட்டிக்கிட்டு இருந்தாதான் அழகா இருக்கும். ஆஹா, எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு அழகா இருக்கு. இது கனவா இல்ல நிஜம்தானா? அம்மா சொன்னாங்களா? இது மட்டும் தான் நான் சொன்னேன், மத்ததெல்லாம் அம்மா தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீடு இருந்தா சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். இத நீ சொல்றியா? இல்ல இல்ல, அம்மா தான் சொல்றாங்க. ஓ, நான் சொல்ல வேண்டியது வேற இருக்கு. என்ன சொல்லணும்னு நினைக்கிற? எழுப்புங்க எழுப்புங்க, என்ன இந்த கனவுல இருந்து எழுப்புங்க. பாத்தியாலாமா, யாரோ உன்னை என்ன சொன்னாங்க? ஆளு சொக்க தங்கம், அதனாலதான் எனக்கு நம்பிக்கை எழுந்துச்சு. என்னைக்காவது நீ சாதிச்சு காட்டுவேன்னு. நீ எப்படா சொன்ன? நீ கேட்கலாமா? நான் எப்பவோ சொன்னேன். போய் சொல்றான் பாத்தியா? ராமா, இதெல்லாம் நிஜம் தானே? எல்லாமே நிஜம்தான் சாரதா. இது என்ன பிரமாதம்! இனி அடுத்தடுத்து இந்த ராமகிருஷ்ணன் என்னெல்லாம் பண்றான்னு பாரு. சாரதா, என்ன ஆச்சு உங்களுக்கு? இதுக்கு மேல எதுவும் எக்கத்தப்பா பண்ணாத. இங்க இருந்து விரட்டி அடிச்சிருவியா என்ன? ஒரு இடத்துலயாவது ஒழுங்கா இருக்க விட, எங்கேயாவது எங்களை நிம்மதியா இருக்க விடு.
அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நான் இதோட திருப்தி அடையறவன் கிடையாது. அப்ப என்ன நீ திரும்பவும் யாராவது ஒரு திருடன் கூட கை கோக்க போறியா? இதை யாரு சொல்றது? அவங்கதான். அவங்கதான் எந்த செய்கையும் காட்டவே இல்லையே. அது அவங்க சொல்லலாம் தான் இருந்தாங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படிதானம்மா? பாத்தீங்களா? இப்ப வேற ஏதோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யார்கிட்டயும் எதுவும் வீண் சண்டை போட வேண்டாம். இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வராத. பொறுமையா நிம்மதியா வீட்லயே உட்கார போதும். சரிதா வாங்க, ரொம்ப வேலை இருக்கு, உதவி பண்ணு. நீ வேணா போய் உதவி பண்ணு, நான் போய் தூங்க போறேன். எத்தனை நாள் ஆச்சு நான் நிம்மதியா கண்ணை மூடி தூங்கி. இல்லம்மா நில்லு, எங்க போல அம்மாவுக்கும் சாரதாக்கும் உதவி பண்ணு. போடா, நீ வேணா போய் பாத்துக்கோ. அங்க உங்களை பாத்தியா? புது வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல எவ்வளவு மும்முரமா வேலை பாக்குறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு யார் உதவியும் தேவையே இல்ல. நீ எல்லாம் என்ன நண்பன்டா? உன் நண்பன் செத்து உயிர் பொழைச்சு வந்திருக்க. கொஞ்ச நேரம் என்ன ஓய்வெடுக்க விட மாட்டியா? அதான் நீ இருக்கியே இந்த வீட்டுல, எனக்கு அப்புறம் பெல்லியே அம்பல. ஓ, நீ உளவி பண்ணு, நான் கிளம்பல. இதுவும் சரிதான். இந்த வீட்டுக்கு நான் தானே இன்னொரு ஆம்பல. இன்னையிலிருந்து ஒரு மாசம் வரைக்கும் ஒவ்வொரு கணமும் நிமிஷமும் இரவானாலும் பகலானாலும் வெயிலானாலும் மழையானாலும் எங்க இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, உட்கார கூடாது, சாயக்கூடாது, தூங்க கூடாது, நின்னுகிட்டே இருக்கணும். அப்ப நாங்க கிளம்புறோம் குருஜி. எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. நல்லா வசூல் ஆகணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க குருஜி. எங்க போறீங்க ரெண்டு பேரும்? பிச்சை எடுக்கிறதுக்கு தான். அதை விட்டு நமக்கு வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க? வீதி வீதியா சுத்துறோம், வீடு வீடா ஏறி இறங்குவோம், எல்லாரும் காலையும் விழுந்து கும்பிடுவோம், புலம்புவோம், கண்ணீர் விடுவோம். ஐயா மாரே அம்மா மாரே பிச்சை போடுங்க. பாவம் எங்க குருஜி, அவரால பசிய தாங்கிக்கவே முடியாது, நாசமா போயிட்டாருன்னு கேட்போம். எங்களை மன்னிச்சிடுங்க குருஜி. பாவம், நீங்க நடுத்தெருவுக்கு வருவீங்கன்னு நாங்க கடவுளையும் நினைக்கல. அதனாலதான் வாய் மூடிட்டு இங்க இருந்து போங்கடா, போங்க. அப்படியே செய்யறோம் குருஜி. அந்த ராமகிருஷ்ணனுக்கு எனக்கு நடந்த அவமானத்துக்கு பதிலடி கொடுக்கல. என் பேரு மகாகுரு தாத்தாச்சாரியார் இல்ல. உன்னை விட மாட்டான்டா, பழி வாங்கியே தீருவேன். கூடிய சீக்கிரத்துல இந்த தாத்தாச்சாரியாரோட கோபம் உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடும். ஆள் அடையாளம் தெரியாம அழிஞ்சு போயிடுவர் ராமகிருஷ்ணா, அழிஞ்சு போயிடுவேன். உன்னை எந்திரிக்க சொல்றாங்க. ராத்திரி ராத்திரி இதுதானே எனக்கு முதல் ராத்திரி. ஆதரி பெண்ணே ஆதரி, மனச திறந்து என்ன கொஞ்சம் ஆதரி. உள்ளம் கொள்ளை அடித்தவனே, இந்த உடலும் உயிரும் உனக்குத்தானே. இந்த நாளை நினைத்து நானும் தான் ஏங்கி கிடந்தேன், பாவம்தான். ராத்திரி ராத்திரி இதுதானே எனக்கு முதல் ராத்திரி. குண்டப்போ, ஏன் காலம் மிதிச்சு? இந்த விளக்கு அலமாரியில வை, அம்மா கொடுத்தாங்க. இவன் ஒருத்தன் பூஜையில கரடி மாதிரி. ஏய், என்ன பாக்கல, சீக்கிரம் புடி.
விடுங்க விடுங்க விடுங்கன்றல்ல. விட்டுட்டீங்களா? ஏன்? நீ தானே விடுங்க விடுங்கன்னு சொன்னாதான் விட்டுட்டேன். அட போங்க. சாரதா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன குருஜி? அந்த பண்டிதனை என்ன பண்ண போறீங்க? முத வேலையா அந்த பண்டிதனோட ஒட்டி இருக்கிற அதிர்ஷ்டத்தை விரட்டி அடிச்சு தரித்திரமா மாத்தி ஆகணும். அந்த பண்டிதன் ராமகிருஷ்ண எப்படியோ சூழ்ச்சி பண்ணி மகாராஜாவோட மனசுலயும் தர்பார்லயும் இடத்த பிடிச்சிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இன்னைக்கும் ராஜ தர்பார்ல ஒருத்தரோட பேச்சுக்குத்தான் மரியாதை இருக்கு. அது ஏன் பேச்சுக்குத்தான். ராஜ புரோகிதர் மகா பண்டிதர் தாத்தாச்சார். நாளைக்கு அவன் தர்பார்ல காலடி எடுத்து வைப்பான்ல, வரட்டும், கவனிச்சுக்கிறேன். சந்தி சிரிக்க வச்சு அவனை நான் அவமானப்படுத்தல, என் பேரையே நான் மாத்திக்கிறேன். பெருமாள் பிச்சைன்ற பேரு எப்படி இருக்கு? அது எங்க தாத்தாவோட பேரு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போ. முடியாது குருஜி, இந்த கட்டையில தானே ஊனி நிக்கிறீங்க. நீங்க சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த கிழவை எப்படி போனா நமக்கு என்னன்னு விட்டுட்டு போயிடுவோம். ஆனா இந்த கட்டையை நாங்க விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் குருமாதா பண்ண சபதெல்லாம் வீணா போயிடும். அதோட நீங்களும் கட்டையில போகணும். சரி, நமக்கு என்ன வந்துச்சு? கட்டைய விட்டுரு மணி, போயிடலாம். கட்டைய பிடிங்கடா பரதேசிங்களா. குருஜி ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா ராத்திரி முதல் ராத்திரி, இதுதானே எனக்கு முதல் ராத்திரி. ஆதரி பெண்ணே ஆதரி, மனசை திறந்து ஆதரி. ராத்திரி ராத்திரி. என்ன விஷயம் ராமா? ஒரே பரபரப்பா இருக்கு. நீயும் சாரதாவும் ஒன்னா சேர ராத்திரி வந்துருச்சு. ராத்திரி ஆயிடுச்சுல, நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின. இப்பதான் ஒரு முக்கியமான வேலை ஞாபகம் வருது. என்னது? நீ என்ன பண்ற ராமா? எல்லாம் உன்னை தூங்க வைக்கதான் நண்பா.
ஏன்னா எனக்கும் சாரதாக்கும் நடக்க போற முதல் ராத்திரியில உனக்கு என்ன வேலை? ஐயோ வேண்டாம் ராமா, தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. நான் வேணா உனக்கு சத்தியம் பண்றேன், நான் இதே பார்க்க மாட்டேன். மூஞ்சி திருப்பிக்கிட்டு நான் அப்படி சும்மா இருக்கேன். ஒரு புண்ணியமும் இல்ல, நிம்மதியா படுத்து தூங்கு. வேண்டாம் ராமா. ராமா தூங்கு பட்டு, நல்லா தூங்கு. ராத்திரி முதல் ராத்திரி. சாரதா, இதுதான் எனக்கு முதல் ராத்திரி. சாரதா, சாரதா எங்க போனா? சாரதா, சாரதா, ஐயோ, சாரதா, எழுப்புங்க, எழுப்புங்க. இங்க பாருங்க, சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன், தவறாம சாப்பிடுங்க. ஆஹா, எங்களுக்கு தெரியும், அது ராஜ தர்பார் இல்லையா, அங்க சாப்பாடு கிடைக்கும், அதுவும் விருந்து மாதிரி இருக்கும். ஆனா நீங்க எங்க இருந்தாலும் நான் பண்ண சமையல் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும் நீங்க ஏன் உங்க முகத்தை உம்முன்னு வச்சிருக்கீங்கன்னு. நேத்து ராத்திரி நான் எங்கேயோ இருக்க வேண்டியவ, ஆனா எங்கேயோ இருந்தேன். ஆனா நான் என்ன பண்ணட்டும், நான் வேலை செஞ்சு களைச்சு போயிட்டேன். அதான் எப்ப கண்ணா செஞ்சேன்னு எனக்கே தெரியல. என்னங்க இது, கோவத்தை விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்க இப்படியே உம்முன்னு இருந்தா ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க எப்பவும் இப்படியே உம்முன்னு இருங்களேன். என்னங்க, நீங்க சாயந்தரம் வந்ததும் நேத்து பாதியிலேயே விட்ட பாட்டை 2 பேரும் சேர்ந்தே பாடி முடிப்போம். இன்னைக்கு ராத்திரி உங்க இஷ்டப்படிதான் நடக்கும். நானும் நீங்களும் மட்டும்தான். இந்தாங்க, தயிர் சக்கரை சாப்பிடுங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லதாவே நடக்கும். பண்ணுங்க.
என்ன பண்ணணும்? தயிர் சக்கரை மேல சத்தியம் பண்ணுங்க. தர்பார்ல இருந்து நேரா இங்க தான் வருவேன், வேற எங்கேயும் போக மாட்டேன்னு பண்ணுங்க. என்ன கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு என்னைய பாத்துட்டே இருக்கீங்க? சீக்கிரம் போங்க. முதல் நாள் நேரம் கழிச்சு போவீங்களா? சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. குருஜி என்னடா உட்காரக்கூடாது, சபத மறந்துட்டீங்களா? வந்துட்டான் பண்டித. இன்னைக்கு நான் அவனை எப்படி அவமானப்படுத்தி விரட்டி அடிக்கிறேன்னு பாருங்க. வேண்டாம் குருஜி, சொன்னா கேளுங்க. அவனை எதுக்காக சீன்றீங்க? ஏற்கனவே உங்களை பிடிச்ச கரகம் ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கு. வேண்டாம் குருஜி, வேண்டாம். நாங்க சொல்ற பேச்ச கேட்டு அவனை சீண்டாதீங்க. ஒரு தடவை அவனை சீண்டதுக்கே தரித்திர தேவதை உங்க நடு வீட்டுக்குள்ள வந்து நாட்டி ஆடிக்கிட்டு இருக்கான். சரி விடுங்க, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. இந்த வீண் ஜம்பம் தான் இதுதான் உங்களுக்கு எடுத்து குட்டி சவராக்குது. உங்க சிஷியங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆமா. இன்னைக்கு நான் உனக்கு செல்வத்தையும் ஞானத்தையும் 2 வரத்தையும் தரேன். சகல வேத புராணங்களையும் காவியங்களையும் சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்து வாழ்க்கை முழுவதும் பொன்னும் பொருளும் புகழும் உனக்கு துணையாக இருக்கும். வாங்க வாங்க பண்டிதரே. குருவே, வணக்கம் குருவே. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலம் தானே? இருக்கேன், நல்லா இருக்கேன். அது சரி, நீ எதையோ தேடுற மாதிரி இருக்கு. எங்க உட்கார்றதுன்னு இடத்த தேடிக்கிட்டு இருக்க. இந்த சபையில எங்க உட்கார்றதுன்னு தெரியல. அதுக்கு தானே இந்த பெரிய மனுஷா இருக்க. நான் உனக்கு காட்டுறேன். வா 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 பண்டிதா, வா. அங்க போய் உட்காரு. என்ன என்ன சொல்றீங்க நீங்க? இது மகாராஜாவோட சிம்மாசனமாச்சே. இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? நீ மகாராஜாவுக்கு எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்ட? உன்ன மாதிரி ஒரு அறிவாளிய, ஞானிய, நல்லவன, நாணயமானவன, மகா பண்டிதன இதை விட குறைஞ்ச இடத்துல எப்படி உட்கார வைக்க முடியும்? போய் உட்காரு. என்ன யோசிக்கிற? உனக்கு பிடிக்கலையா? ஓ சரி, பரவாயில்ல. வா வா, இப்படி வா. இங்க உட்காரு. இதுதான் மகா மந்திரியோட நாற்காலி. நீ இங்க உட்காரு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன சொல்றீங்க குருவே? இதுல நான் எப்படி? ஏன், என்னாச்சுப்பா? இதுவும் உனக்கு பிடிக்கலையா? ஓஹோ, சரி சரி, வா வா. ஐயா, கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? இதுதான் துணை மந்திரியோட நாற்காலி. நீ இங்க உட்காரியா? இதுவும் உனக்கு பிடிக்கலையா? அடடா, இப்ப என்ன பண்றது? பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டமே. என்ன பண்றது? உனக்கு என்ன பதவி வேணும்னு சொல்லு, எங்க உட்காரணும்னு சொல்லு. அதோ இதுதான். வச்சான் பாத்தியா வெட்டு, சரியான இடம் பார்த்து குருஜியோட இடத்தையே கேக்குறான் பாரு. பெருசு நல்லா மாட்டிக்கிச்சு. இந்த நாற்காலி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ இங்க உட்காரணுமா? இந்த இடத்துல உட்கார்றதுக்கு நீ 100 வருஷம் தவம் கிடக்கணும் பண்டிதா. அதுக்கு நீ தலகிழ நின்னு முயற்சி பண்ணாலும் அது உன்னால முடியாது. ஏன்னா இது என்னோட நாற்காலி. ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் உட்கார்ற இடம். இல்ல குருவே, அதுக்கு 100 வருஷம்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பாருங்க, நான் இப்பவே உட்கார்ந்து காட்டுறேன்.
எது சரியான இடம்ங்கிறத நான் காட்டுறேன், வாடா. உட்காரு. இதுதான் நீ உட்கார வேண்டிய இடம். இந்த இடத்துக்கு தான் நீ தகுதியானவன். விகட கவிங்கிற பேரை வாங்கிட்டல, இங்க உட்கார்ந்து காத்துக்கிட்டு. எனக்கு ஏதாவது வேடிக்கை தேவைன்னா அப்போ உன்னை கூப்பிடுறேன். என்ன சந்தோஷப்படுத்தவோ இல்ல என்ன சிரிக்க வச்சு குஷிப்படுத்தவோ, அது வரைக்கும் இங்கேயே உட்காரு. போதும், இதுக்கு மேல நீ அவமானப்படுறத என்னால பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது ராமா. எதுக்கு இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க? இது வெறும் சிரிப்பு இல்ல குருதேவா. என்னோட ஆசைகளை நிறைவேற்றி வச்ச அந்த பரம்பொருளான ஈஸ்வரனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, நேத்து வரைக்கும் என்கிட்ட உட்கார சரியான நாற்காலி கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு அரசவையில அரச பிரமுகர்களுக்கு முன்னாடி சரிசமமா உட்கார்ந்துகிட்டு அரசருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி குருதேவா. எதுக்கு நன்றி சொல்ற? இந்த இடத்தை கொடுத்ததுக்கு தான். இப்போ இந்த அரசவைக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு முதல்ல என்னோட தரிசனம் தான் கிடைக்கும். அது உங்களுக்கும் சேர்த்துதான் குருதேவா. மன்னிக்கணும் பண்டிதரே, இது தர்பார் வேலைக்காரங்க உட்கார்ற இடம். நீங்க நாம உட்கார்ற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்ல நண்பரே. உட்கார்றவங்களுக்குள்ளதான் வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அருகதை எப்பவுமே பதவியை தேடாது. பதவிதான் அருகதை இருக்கிறவனை தேடி போகும். ராஜாதி ராஜ, சாம்ராட்டுகளுக்கு சாம்ராட், சக்கரவர்த்திகளுக்கு சக்கரவர்த்தி, மகாபலி, பாகுபலி, மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் வருகிறார். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! 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 குரு தாத்தாச்சாரியாரே, தயவு செஞ்சு உட்காருங்க. உட்கார கூடாது, சாய கூடாது, நின்னுக்கிட்டே இருக்கணும். மகாராஜா எங்க குருமாதா. மகாராஜா, நேத்து ராத்திரி அந்த பரமசிவனோட நான் நேரடியா பேசினேன். அவர் சொன்னாரு, என் அன்புக்கு பாத்திரமான தாத்தாச்சாரியரே, விஜயநகர மக்களுக்கு நன்மை நடக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு நீ அமரா விரதம் இருக்கணும்னு சொன்னாரு. அதனாலதான் நான் நின்னுகிட்டே இருக்கேன். நீங்க என்னோட குருவா இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. நம்ம ராஜசபையில இன்னைக்கு புதுசா ஒருத்தர் சேர்க்கப்பட்டிருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பண்டிதன் ராமகிருஷ்ணன். பண்டிதரே ராமகிருஷ்ணா, நீங்க அங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு மகாராஜா. ஆமா, அது பண்டிதர் இன்னைக்கு ராஜ தர்பார்ல காலடி எடுத்து வைக்கிற முதல் நாள் இல்லையா? நான் என்ன யோசிச்சேன்னா, அதாவது நாங்க எல்லாரும் என்ன யோசிச்சோம்னா, இன்னைக்கு தர்பாரை கொஞ்சம் குதூகலமா ஆரம்பிக்கலாமேன்னு யோசிச்சோம். நமக்கு ஏதாவது கவிதை சொல்லட்டும், நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கட்டும், கூத்து கும்மாளம்னு நம்ம எல்லாரோட மனசையும் கொள்ளையடிக்கட்டும். அதுக்கப்புறம் தர்பாரோட வேலைகளை ஆரம்பிக்கலாமே. எப்படி இருக்கும் மகாராஜா? விகடரே ராமகிருஷ்ணா, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? மகாராஜா, ராஜகுருவும் மத்தவங்களும் என்ன நினைக்கிறாங்களோ அதுபடியே நடக்கட்டும். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் முதல்ல ஒரு கவிதையோட என் தர்பார் அரங்கேற்றத்தை நான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் மகாராஜா. உங்களுக்கு அனுமதி உண்டு ராமகிருஷ்ணா, அனுமதி உண்டு. உங்க இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் நீங்க அரங்கேற்றலாம்.
ரொம்ப நன்றி மகாராஜா. கவிதையை கேட்டு எல்லாரும் ரசிங்க. கதை கேளு கதை கேளு, பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்ற கதையை கேளு. ஒரு ஊரில் உள்ளான் ஒரு பண்டிதன். அவர் செய்வதில்லை வேலை வெட்டி, நாள் முழுதும் உறங்கிக் கொண்டே கழிப்பார் பொழுதை வெட்டியாக. ஒரு நாள் ஒரு முனிவர் அவரை உறக்கத்திலிருந்து எழுப்பினார். அவன் இலக்கை அவனுக்கு கண்ணெதிரே காட்டினார். மனதில் தெளிவோடு செயலில் துணிவோடு புறப்பட்டான் பண்டிதன். காற்றை விட வேகமாக அரண்மனையை வந்து அடைந்தான். மனதில் ஆசைகள் கோடி நிச்சயம் தன் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார் என்று சென்றான் மகாராஜாவை நாடி. ஆனால் பண்டிதனுக்கோ தெரியவில்லை, மகாராஜா தரிசனம் அவ்வளவு எளிதில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அரசனுக்கும் பண்டிதனுக்கும் நடுவே நின்றான் ஒருவன். அவனிடம் அறவே இல்லை கரிசனம். பிறகு எப்படி தரிசனம்? பிடிக்கவில்லை அவனுக்கு அந்த பண்டிதனை. சூழ்ச்சி செய்து சிக்க வைத்தான் அவனை. கனவு லட்சியம் எல்லாம் காற்றில் கலந்தது. மன்னர் முன்பாக தர்பாரில் நிற்க வைத்தார்கள் அவனை. பண்டிதன் அல்லை பாதகன் என்று சொல்லி. பண்டிதனும் லேசில் அசருபவன் இல்லை. தோல்வியை ஒப்புக்கொண்டு வீட்டிற்கும் செல்வதில்லை. சுழற்றினான் அவன் தனது அறிவின் சக்கரத்தை. அழிந்தது சூழ்ச்சி, வழங்கினார் மன்னர் அவனுக்கு நியாயத்தை. கடைசியாக பண்டிதன் அந்த சூழ்ச்சியிலிருந்து வெளியேயும் வந்தான். நடந்ததை உள்ளதுபடி மன்னரிடம் சொன்னான். சூழ்ச்சி செய்து அவனை சிக்க வைத்தவர்களுக்கு ஒரு பாடமும் கற்பித்தான். நிரபராதியான பண்டிதனின் நேர்மையை மன்னர் மெச்சினார். அவனை தர்பாருக்கு வரச் சொல்லி அழைப்பும் விடுத்தார். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், செய்யுங்கள் உங்கள் கடமை. இனி எவனும் இங்கு இல்லை அடிமை. செல்லாது சூழ்ச்சியும் சதியும் பொய்யும் பித்தலாட்டமும் இனி மன்னரின் சபையில். நின்றான் பண்டிதன் அரசவையில் தன் அறிவால் ஆற்றலால். வேகாது அங்கு சதிகாரர்களின் பருப்பு. இது அணைக்க நினைத்தாலும் அணையாத நெருப்பு. முடிக்கிறேன் இந்த கதையை மன்னருக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லி. இந்த உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நன்றி உள்ளவனா இருப்பான் இந்த ராமகிருஷ்ணன். எங்களுக்கு எப்பவும் உங்க அன்பு அரவணைப்பு தேவை மகாராஜா. சந்தேகமே இல்லாம உங்களோட கவிதை ரொம்ப அழகானதாவும் அர்த்தமுள்ளதாவும் இருந்தது. நீங்க புத்திசாலி மட்டும்தான் நினைச்சேன். ஆனா நீங்க ஒரு நல்ல கவிஞராவும் இருக்கீங்களே. வாழ்க்கைய பத்தின உங்களோட இந்த விரிவான கண்ணோட்டத்தை சொல்லி என்னுடைய மனசை நீங்க ஜெயிச்சிட்டீங்க பண்டிதரே ராமகிருஷ்ணா. உங்கள மாதிரி ஒரு கற்பனை வளம் மிகுந்தவன், உங்கள மாதிரி ஒரு நல்ல மனிதன் கிடைச்சது இந்த ராஜசபைக்கே பெருமை. விஜயநகரத்தோட ராஜசபைக்கு நான் விகடன் ராமகிருஷ்ணரை வரவேற்கிறேன். நன்றி மகாராஜா, ரொம்ப 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 நன்றி. என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பட்டத்து ராணி, உத்தம பத்தினி, கற்புக்கரசி, அழகின் மொத்த உருவம், மங்கையர் திலகம், ராஜகுல திலகி, மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரின் தர்ம பத்தினி மகாராணி சின்னா தேவி அவர்கள் வருகிறார் வருகிறார் வருகிறார். அவர்கள் மட்டுமின்றி அவர்களோடு இணைந்து வருகிறார்கள் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரின் தர்ம பத்தினி, இரண்டாம் மகாராணி, அரசரின் செல்ல ராணி, மரியாதைக்குரிய மகாராணி ஸ்ரீ திருமலாம்பா. மன்னிக்கணும் மகாராஜா, ஏதோ ஆர்வத்துல கேக்குறேன். மகாராணிங்க 2 பேரும் இன்னைக்கு ராஜ தர்பாருக்கு வந்திருக்காங்களே,
ஏதாவது விசேஷ காரணம் இருக்கா? மந்திரியாரே, உங்களுக்கே நல்லாவே தெரியுமே. அலங்காரம் ஏதாவது வாங்குறதுன்னு வரும்போது அங்க அவங்க இல்லாம எப்படி இருப்பாங்க? ரொம்ப அருமையான விளக்கம். ராஜசபையோட செயல்முறைகளை ஆரம்பிக்கலாம். மகாராஜா, ஒரு வெளிநாட்டு பெண் வியாபாரிய ராஜ தர்பாருக்கு அழைக்கிறதுக்கு உங்களோட அனுமதி வேணும். இதுவரைக்கும் யாருமே பார்க்காத தயாரிக்காத ஒரு அற்புத பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருளும் கலைநயமிக்க புடவைகளும் இருக்கிறதா அந்த பெண் வியாபாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த வியாபாரி கொண்டு வந்த பொருள் நம்ம மகாராணிகளோட மனசுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்க வாங்கி அவங்களுக்கு பரிசா கொடுக்கலாம். அது மகாராணிகளோட அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கும். நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அனுமதி உண்டு. தக்க மரியாதையோட அவங்கள உள்ள கூட்டிட்டு வாங்க. பெண் வியாபாரி வரலாம். பொண்ணு நடந்தாலே நாட்டி ஆடுற மாதிரி இருக்குது. அவளை விடுறா, இங்க நம்ம பெருசா பாத்தியா? வாயும் கண்ணையும் பொளந்துகிட்டு இதுக்கு முன்னாடி பொண்ணையே பார்க்காத மாதிரி பாக்குறான் பாரு. விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆளும் மகாராஜா அவர்களுக்கும் அவருடைய 2 மகாராணிகளுக்கும் சங்குஃபாவின் வணக்கம். வணக்கம் வணக்கம். அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா நம்ம எதிரிலேயே ஈனி எழிப்பா? அவ பாவம் ஒரு சாதாரண வியாபாரி தானே, சிரிச்சுதான் வியாபாரம் பண்ணணும். நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லல, என் வயிற்றுச்சல வெளியே போட்டுக்கிட்டேன். உங்களை வரவேற்கிறேன். இப்ப நீங்க காட்ட போற இந்த புடவைகள், இந்த துணிமணிகள், இது எல்லாமே இது வரைக்கும் தயாரிக்கவும் படல, யாரும் பார்த்ததில்லைன்னு உறுதியா சொல்றீங்களா? ஆமா, இந்த புடவைய பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மகாராஜா. உண்மையை சொல்லணும்னா இந்த புதுமையான புடவைகளின் சரித்திரத்தின்படி எந்த ஒரு ராஜா இந்த புடவைய தன் ராணிக்கு வாங்கி தராரோ அந்த ராணி அவங்களோட எல்லா பிறவிகளிலும் இனி ராணியாவே பிறக்க போறாங்க. அதோட ராஜ போகங்களையும் அனுபவிப்பாங்க. அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் காட்டுறீங்களா? நான் அவசரமா போகணும். ஆகட்டும் மகாராணி, இதோ இப்பவே காட்டுறேன்.
மாதிரி இது வரைக்கும் தயாரிச்சதும் இல்ல, இனி தயாரிக்க போறதும் இல்ல. இந்த புடவையோட முந்தானில் இருக்கிற அற்புதமான வர்ணங்கள் தீட்டிய கலைநயத்தை பாருங்க. உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? இல்லையே. உனக்கு? நான் இப்படிதான் ஏதாவது படபடன்னு பேசுவேன். நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே சிரிச்சுக்கிட்டு உட்காரு ராமா. வாயை திறந்து எதுவும் பேசாத. பேசினா மாட்டிக்குவோம். மணி, இந்த அழகைய பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டு கண்ணால வேற யாரையுமே பார்க்க பிடிக்கல. என் பார்வையே மங்களா போயிடுச்சு. உனக்காவது அவளை பார்த்ததுக்கு அப்புறம் மங்களாச்சுடா. எனக்கு ஏற்கனவே கண்ணு மங்களா தான் இருக்கு. நம்ம பெருசா பாரு. அப்படின்னா இந்த கேரட்டுக்கு பார்வை தெரியுதுன்றியா? ஏன் அதுக்கு என்ன குறைச்சலா? கண்ணு ரெண்டுத்தையும் பாருடா. அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி சிமிட்டி சிமிட்டி பாக்குது. இந்த வயசுலயும் ஆளை முழுங்குற மாதிரி ஆந்த கண்ணு ரெண்டையும் வெளியில பிதுங்கி வர மாதிரி உருட்டி உருட்டி எப்படி பாக்குறான் பாரு. உங்களுக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா மகாராணி? என்னோட கண்ணுக்கு எந்த புடவையும் தெரியலையே. ஐயோ, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த உலகத்திலேயே இருக்கிற அழகான பெண்ணுக்கு தான் இந்த அற்புதமான புடவை கண்ணுக்கு தெரியும். அதோட கணவன் மேல அன்பு செலுத்துறவங்களுக்கும் இது தெரியும். மகாராணி, என்ன பொறுத்த வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த புடவை நிச்சயமா கண்ணுக்கு தெரியணுமே. என்ன சின்ன மகாராணி, உங்க கண்ணுக்கு இந்த புடவை தெரியுதுல்ல? நல்லா தெரியுதே. எப்படி தெரியாம இருக்கும்? தெளிவா தெரியுது. ஆஹா, என்ன அழகான புடவை! அற்புதம், அமோகம். இதுக்கு ஈடு இணையே இல்ல. ஆஹா. அப்ப பெரிய மகாராணி, உங்களுக்கு மகாராஜா மேல நீங்களும் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கீங்கல்ல? அன்பு வச்சிருக்கிறது என்னமோ உண்மைதான். அப்படின்னா உங்களுக்கும் இந்த புடவை நிச்சயமா கண்ணுக்கு தெரியணுமே. முந்தான அழகா இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு புடவையிலும் இப்படி ஒரு முந்தானையும் பார்த்ததே இல்ல. சபாஷ், கண்ணு பறிக்கிற புடவை. இந்த மாதிரி புடவைய நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. ஆஹா, என்னது இது? இல்லாத ஒரு புடவைய பார்த்து மாறி மாறி புகழ்ந்துக்கிறாங்களே. இந்த மாயாஜால விளையாட்டு நல்லா தான் இருக்கு. என்ன மகாராணி அங்கே இங்கே பாக்குறீங்க? புடவை தான் இங்க இருக்கே. நானும் அங்கதானே பாக்குறேன். நீ புடிச்சிருக்கிற இடத்துல. ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட புடவை ரெண்டு மகாராணிகளுக்கும் பிடிச்சிருச்சு. இதுல இருந்து என்ன தெரிய வருது? உங்களை விட அழகானவங்களும் உங்களை விட அதிகமா புருஷ மேல அன்பு வைக்கிறவங்களும் வேற யாருமே இல்ல. அப்படின்னா மகாராணி, உங்களுக்கு இந்த புடவை வாங்குறதுக்கு விருப்பம் தானா? கண்டிப்பா. நீங்க என்ன சொல்றீங்க மகாராஜா? ஐயோ, ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு நான் மறந்தே போயிட்டேன் மகாராஜா. இந்த அற்புதமான புடவை உலகத்திலேயே அழகான பெண்களுக்கும் புருஷ மேல அதிகமா அன்பு வைக்கிற பொண்ணுங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுமோ, அதே மாதிரி ஆண்கள்லயும் பொண்டாட்டி மேல அதிகமா அன்பு வச்சிருக்கவங்களுக்கும் தூய்மையான இதயம் இருக்கிறவங்களுக்கும் நேர்மையானவங்களுக்கும் கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கும் எப்பவும் உண்மை சொல்றவங்களுக்கும் வீரமானவங்களுக்கும் இந்த புடவை கண்ணுக்கு தெரியும். குரு தாத்தாச்சாரியரே, நான் தான். உங்க கண்ணுக்கு இந்த புடவை தெரியுதா?
குருவே இல்ல தெரியுது தெரியுது. குருவே ஆமா இல்லன்னு பதில் சொல்லுங்க. புடவை கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? என் கண்ணுக்கு தெரியுது மகாராஜா, அற்புதமா கண்ணுக்கு தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. பொண்ண முட்டாள், பொண்ணு இல்ல புடவை. ரொம்ப அழகா இருக்கு மகாராஜா, அற்புதமான புடவை. இப்படி வாங்க இப்படி வாங்க, இப்படி காட்டுங்க. என்ன முந்தான சின்ன சின்ன நட்சத்திரங்கள், அப்புறம் அழகான பறவைகள், நாட்டியம் ஆடுற மயில், ஆஹா உதிக்கிற சூரியன், அலைப்பாயிர நதி, ஆஹா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு மகாராஜா, கண்ணை பறிக்குது. சபாஷ், பிரமாதம் பிரமாதம். மந்திரியாரே, உங்களுக்கும் இந்த புடவை கண்ணுக்கு தெரியுதா? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, இது மகாராணியும் நீங்களும் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயம். என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இப்ப எதுவும் ஆக போறதில்ல. இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, புடவை உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? மந்திரியார் சரியாதான் சொல்றாரு. உங்களுக்கு புடவை கண்ணுக்கு தெரியுதுல்ல? சின்ன மகாராணி, உண்மையை சொல்ல போனா எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசுறதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க மகாராஜா, ஆனா நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரெல்லாம் மனைவி சொல்லே மந்திரமா நினைச்சு வாழ்றாங்களோ அவங்க கண்ணுக்கும் நிச்சயமா இந்த புடவை தெரியும். அப்படின்னா இந்த புடவை உங்க தர்பார்ல இருக்கிற எத்தனை பேர் ஆண்களோட கண்ணுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறீங்க மகாராஜா? இது என்ன கேள்வி சிம்பாஞ்சி? அங்க பாருங்க. என் பேரு அது இல்ல, ஷங் ஃபு ஃபா. ஏதோ ஒண்ணு வாயில வரல கருமம். மகாராஜாவுக்கு நிச்சயம் இந்த புடவை கண்ணுல தெரிஞ்சிருக்கும், அவருக்கு இது பிடிக்கவும் செஞ்சிருக்கும். ஏன்னா மகாராஜாவை விட உண்மையானவர், நேர்மையானவர், அப்புறம் கட்டின மனைவி மேல அன்பு செலுத்துறதுல அவரை மிஞ்ச யாராவது இருக்காங்களா? என்ன மகாராஜா, உங்களுக்கு புடவை நல்லா தெரியுதுல்ல? இப்ப வேற வழியே இல்ல. நல்லா தெரியுதே புடவை, ரொம்ப அழகா இருக்கு இந்த புடவை. ஆமா, ஆமாமா, ஏன் தெரியாது? அதான் இவளே சொல்லிட்டாளே, இப்ப நல்லா தெரியும். இதுக்கு மேல என்ன வேணும்? இங்க இருக்கிற புடவைங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் தாமதம் எதுக்கு? சீக்கிரம் யார்கிட்டயாவது கஜானால இருந்து 1000 பொற்காசுகளை கொண்டு வர சொல்லுங்க. இந்த எல்லா புடவைங்களையும் நாங்க வாங்கிக்க போறோம். ஆமா மகாராஜா. இந்த ராஜசபையில இத பத்தி யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேண்டாம், நீ எதையும் பேசாத ராமா. வாயை முடிக்கிட்டு அமைதியாரு. நான் மறுபடியும் கேக்குறேன், இந்த ராஜசபையில இத பத்தி யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இல்லையா? வேண்டாம் வேண்டாம், வாயை திறந்து எதுவும் பேசாத. மகாராஜா, கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, இந்த நாய்வால் நிமிராது. நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் மகாராஜா. சொல்லு ராமகிருஷ்ணா, நீ சொல்ல விரும்புறத சொல்லு. மகாராஜா, இங்க இருக்கிற எல்லார் கண்ணுக்கும் இந்த புடவை தெரியுதுங்கிறப்போ எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்? தர்பார்ல இருக்கிற எல்லாருக்குமே தான் இவங்க கொண்டு வந்த புடவை கண்ணுக்கு தெரியுதே. அதுலயும் குறிப்பா நம்ம ராஜகுரு தாத்தாச்சாரியாருக்கு பறக்கிற பறவை, ஆடுற மயிலு, உதிக்கிற சூரியனும் தெரியுதுங்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா உங்க கண்ணுக்கும் தெரியும் இல்லையா மகாராஜா? ஏன்னா நீங்க மகாராணிங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கீங்கிற விஷயம் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சதாச்சே. மகாராஜா, இப்படி இருக்கிற பட்சத்துல
இவங்க கொண்டு வந்திருக்கிற புடவைய நீங்க உடனடியா வாங்கி மகாராணிகளுக்கு பரிசா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்ளோ அறிவா இவ்ளோ தெளிவா பேசுறாரே, யார் இவரு? இந்த அடியனோட பேரு ராமகிருஷ்ணன் தேவி. இந்த தர்பாரோட விகடனா இருக்கேன். விகடனா? ஆமா ஆமா, கோணங்கி மாதிரி தர்பார்ல ஆடி பாடி குரங்கு மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவீங்களே, அது நீங்க தானா? ஒண்ணும் பரவாயில்ல, கோணங்கியா கோடீஸ்வரனான்னு நான் வித்தியாசம் பார்க்க மாட்டேன். மகாராஜா, நான் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கேன், எவ்வளவு பாக்கியசாலி. பெரிய இடத்த ஆளுங்க, பெரிய மனசு, பெரிய பெரிய திட்டம், அற்புதங்க அற்புதம். நான் என்ன சொல்ல வரேனா மகாராஜா, 2 மகாராணிங்க மட்டும் இல்லாம உங்க நாட்டுல இருக்கிற மொத்த ஆம்பளைங்களும் அவங்க பொண்டாட்டிக்கும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த அழகான புடவைய வாங்கி தந்தா நல்லா இருக்குன்னு சொல்றேன். என்ன சொல்ற கோணங்கி? தேங்காய் உடைச்ச மாதிரி சரியா சொன்னீங்க தேவி. நீங்க சொன்னபடிதான் செய்யணும். பைத்தியக்கார ஜனங்க, இவங்கள முட்டாளாக்குறது ரொம்ப சுலபமா இருக்கு. ஒருத்தரோட மண்டையிலயும் ஒண்ணும் இல்ல, எல்லாம் வடிகட்டின முட்டாளுங்க. தப்பு கணக்கு போடாதீங்க, இங்க இருக்கிற யாரும் முட்டாள் இல்ல. என்ன உங்க மனசுல இப்படிதானே நினைச்சீங்க? மனசுல பேசுறத ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க தேவி. நீங்க நினைச்ச மாதிரி நாங்க எல்லாரும் அவ்வளவு முட்டாளுங்கல்ல. ஆனா சில சமயங்கள்ல பண்பாடு நம்பிக்கைங்கிற முறையில சில விஷயங்களை மட்டும் விட்டு கொடுப்போம். அதுக்காக எங்களை முட்டாளாக்குறது சுலபம்னு நினைக்காதீங்க. புரியல, நீ என்ன பேசுற? நாங்க முட்டாளுங்க இல்லன்னு புரியும்படி சொல்றேன். ஏன்னா நீங்க கொண்டு வந்த இந்த அற்புதமான புடவைய, அழகான புடவைய நாங்க கை நடுவ விட மாட்டோம்னு. நாங்க இதை நிச்சயம் வாங்கியே தீருவோம். இங்கேயே இப்பவே இதை வாங்கிக்கிறோம். நீங்க கேட்டது வந்துருச்சு தேவி. பொறுமையா பாத்துக்கோங்க தேவி. அப்புறமா எங்க கிட்ட குறையுதுன்னு எதுவும் சண்டை போடக்கூடாது. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இங்க பாருங்க, கலகலன்னு சத்தம் வேற வருது. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? பெட்டியில ஒண்ணுமே இல்ல. நீ சொல்றதெல்லாம் சுத்த பொய். ஐயோ, ஏன் இப்படி பேசுறீங்க தேவி? அதான் பெட்டி நிறைய பொற்காசுகள் இருக்கே. நீங்க கொண்டு வந்த புடவைகளுக்கு ஏத்த விலை இது. சொல்ல போனா அதிகமா இருக்குமே தவிர குறையாது. அத்தனையும் சுத்தமான தங்க காசுகள். மன்னிச்சிருங்க, மறந்தே போயிட்டேன். மன்னிச்சிருங்க தேவி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க கொண்டு வந்த புடவை மாதிரியே இந்த பொற்காசுகளும் கூட யார் மனசுல சூழ்ச்சி கள்ளக்கபடம் இல்லையா அவங்க கண்ணுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிறப்போ இந்த பொற்காசு நிச்சயம் உங்க கண்ணுக்கு தெரியணுமே. ஏன் தெரியல? என்ன யோசிக்கிறீங்க தேவி? கண்ணுக்கு தெரியுதா காசு? மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் கணக்கு சரியா போச்சு. மகாராஜா, இவங்க கொண்டு வந்த புடவைகளுக்கும் மத்த பொருட்களுக்கும் தேவையான பொற்காசை கொடுத்தாச்சு. அதனால இவங்க கொண்டு வந்த எல்லாமே இப்போ நமக்கு சொந்தமாயிடுச்சு. கணக்கும் சரியாயிடுச்சு. எனக்கு கொடுக்க வேண்டிய தங்க காசுகள், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய புடவைங்க இதோ இருக்கே எங்க தங்க காசுகள். நான் என்ன முட்டாள நினைச்சியா? என்ன பத்தி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐயோ இல்ல தேவி, அதான் இருக்கே. உடனே நான் நம்பிடுவேன் நினைச்சியா? அப்படி எல்லாம் இல்ல தேவி. பைத்தியக்காரி இல்ல. உன்ன மாதிரி நிறைய பேர் பாத்துர்க்கேன். ஆடி பாடுற கோணங்கிக்காரா. நீ என்ன பெரிய அறிவாளியா? ஏன் திட்டத்தை எனக்கு திருப்பி அடிக்கிறியா? திட்டமா? நான் என்ன திட்டம் போட்டேன்? நீங்க கொண்டு வந்த புடவையும் பொருட்களையும் எங்களுக்கு வித்துட்டீங்க. நாங்களும் அதை வாங்கிக்கிட்டோம். நீங்க புடவையை கொடுத்தீங்க, நாங்க விலை கொடுத்தோம். அதோட வியாபாரம் முடிஞ்சது. இதுல திட்டம் என்ன இருக்கு மகாராஜா? உன் கையில தங்க காசுகளே இல்ல. வேணா எல்லார்கிட்டயும் கேட்டு பாரு. இருக்கு, என் கையில தங்க காசு இருக்கு. நீங்க வேணும்னா எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்களேன். உங்க புடவையோட என் கையில இருக்கிற தங்க காசு எல்லார் கண்ணுக்கும் தெரியும். பசங்க எல்லாருமே உங்க ஒருத்தரோட மண்டையில ஒண்ணுமே இல்ல. நான் எதை காட்டி என்ன சொல்றேனோ அததான் இவங்க பாத்துட்டு இருக்காங்க.
நானும் அதைத்தான் சொல்றேன். நான் இவங்க எல்லாருக்கும் எதை காட்டுறனோ அவங்களுக்கும் அதுதான் தெரியுது. அப்படின்னா நீ ஒத்துக்கறியா உன் கையில ஒண்ணுமே இல்லனே? அப்ப நீயும் ஒத்துக்கறியா உன் கையில ஒண்ணுமே இல்லனே? நானும் ஒத்துப்பேன், என் கையில ஒண்ணு இல்லனே. அப்ப எதை விக்க வந்தீங்க? எதையும் விக்க வரல. இங்க இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கி கொள்ளையடிச்சிட்டு போறதுக்காக இங்க வந்தேன். சரி வா, இங்கிருந்து நம்ம கிளம்பலாம் மணி. இதுக்கப்புறம் இங்கிருந்து நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்மள விடு, அந்த கிழவனோட கதையை யோசிச்சு பாத்தியா? மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மகாராஜா, நான் மருதாணி போட்டுக்க போறேன். நானும் கிளம்புறேன். மகாராஜாவுக்காக விசேஷமா சமையல் பண்ணணும். மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிச்சிருங்க. இவளை இழுத்துட்டு போங்க. மகாராஜா, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. மகாராஜா, மகாராஜா. மகாராஜா, இந்த பொண்ணு சூழ்ச்சி பண்றான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் மகாராஜா. என்னோட 6வது அறிவு என்னை எச்சரிச்சது. அப்பதான் நான் நினைச்சேன் இதுல ஏதோ குளறுபடி இருக்குன்னு. குருதேவா, அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் எதுவும் பேசுனே? நான் தான் பேசுனே. என் மனசுல இருக்கிறத என் சிஷ்யங்க கிட்ட பேசுனேன். இந்த பொண்ணு சதி பண்ணுதுன்னு இவங்க கிட்ட சொன்னேன். உங்ககிட்ட சொன்னா இல்லையா? சொன்னாரு மந்திரியாரே, எங்க 2 பேர்கிட்ட இவர் சொன்னாரு. மகாராஜா, நான் இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். புள்ளி வச்சா கோலத்தை போட்டுற மாட்டேன். நேரம் வரட்டும்னு பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தேன். சரியான அவகாசம் கிடைச்சதும் அந்த பொண்ணோட முகத்திரையை கிழிக்கலாம்னு நினைச்சேன். நான் அந்த வேலையை பண்றதுக்குள்ளேயே இந்த விகடன் ராமன் முந்திக்கிட்டான். யாரா இருந்தா என்ன, நல்லது நடந்தா சரி. இல்லன்னா என்ன மாதிரி ஆளை யாராவது முட்டாளாக்க முடியுமா மகாராஜா? குருவே, எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரி ஒருத்தரை ஏமாத்த முடியுமா? எனக்கு தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் அரச கஜானாவை காலி பண்ணணுங்கிற எண்ணத்தை கனவுல கூட யாருக்கும் வர விட மாட்டேன். சரிதான், போது நிறுத்திட. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நீ எவ்வளவு பெரிய மோசக்காரன்னு. இவன் ஒருத்தன் போதாதான் கஜானாவை காலி பண்றதுக்கு. சபாஷ் ராமகிருஷ்ணா, இன்னைக்கு நீ நம்ம ராஜ்யத்தோட கஜானாவை பாதுகாத்தது மட்டும் இல்லாம புத்திசாலித்தனத்துல இங்க ஒன்னு அடிச்சுக்க யாருமே இல்லைன்னு நீ மறுபடியும் நிரூபிச்சு காட்டியிருக்க. விகடன் ராமகிருஷ்ணா, என் தரப்புல இருந்து இந்த சின்ன பரிசை நீ ஏத்துக்கணும். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! எனக்கு இதுக்கு அருகதை இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியாது மகாராஜா. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா சொல்ல முடியும். என் உடம்புல உயிர் இருக்கிற கடைசி நிமிஷம் வரை நீங்க காட்டின இந்த அன்பையும் கொடுத்திருக்கிற மரியாதையையும் தக்க வச்சுக்க நான் முயற்சி பண்ணுவேன். கேட்கவே சந்தோஷமா இருக்கு விகடன் ராமகிருஷ்ணா. நடந்த விஷயத்த பக்கத்துல வச்சா ஒரு விஷயத்த நினைச்சா என்னால சிரிப்பை அடக்க முடியல.
வந்த பெண் வியாபாரி இவனை குரங்குன்னு சொல்லிட்டு போயிருக்கா இல்லையா? அத நினைச்சா என் மனசுல இன்னும் சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு. அந்த பொண்ணு சொன்னத நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவனோட குரங்குத்தனம் எப்படி இருக்கும்னு. துள்ளி குதிச்சு ஓடி ஆடி அங்க இங்க தாவி. மகாராஜா, அந்த கற்பனையில இவன் வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், மரத்தோட உச்சி கிளையில உட்காந்துக்கிட்டு. நடந்த விஷயத்தை பக்கத்துல வச்சா மகாராஜா, நடந்ததை நினைச்சு என்னால சிரிப்பை அடக்கவே முடியல. வந்த பெண் வியாபாரி விகடன் ராமகிருஷ்ணனை குரங்கோட ஒப்பிட்டு சொன்னான். அத நினைச்சா என் மனசுல இன்னும் சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு. அந்த பொண்ணு சொன்னத நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவனோட குரங்குத்தனம் எப்படி இருக்கும்னு. இவன் துள்ளி குதிச்சு ஓடி ஆடி அங்க இங்க தாவி. ராமா, என்னாச்சு? உன் கண்ணுல தண்ணியா? என் மனசு ஒண்ணு கல்லு இல்ல பட்டு. நானும் மனுஷன் தானே. என்ன இது ராமா? அந்த தாத்தாச்சாரியார் சொன்னதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா? ராஜகுரு சொன்னதை பத்தி கூட நான் வருத்தப்படல. ஆனா மகாராஜா சிரிச்சதான் என்னால தாங்கிக்க முடியல. அவரு ராஜகுருவோட சேர்ந்து என்ன பரிகாசம் பண்ணாருல, அதுதான் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ராமா, மன்னரோட உத்தேசம் அதுவா இருந்திருக்காது. அவரு நான் இதுக்கு மேல எதையும் கேட்க தயாரா இல்ல. ஒரு குரங்கு மாதிரி என்ன நடத்துற அந்த தர்பார்ல இனி எக்காரணத்தை கொண்டு நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். நான் இன்னைக்கே ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வச்சிடுறேன். நீ தர்பாரை விட்டுட்டனா அம்மா சாரதா குண்டப்பா நீ அவங்கள பத்தி யோசிச்சு பாத்தியா? அப்ப எனக்குன்னு சுயமரியாதையே இல்லையா? அதை யாரும் பொருட்படுத்த மாட்டீங்களா? ஒரு குரங்கா இருக்கிறதுக்காக ஒண்ணு நான் விஜயநகரத்துக்கு வரல பட்டு. எனக்கு எப்பவும் காளி மாதா ஆசீர்வாதம் இருக்கு. என்னாலே நிறைய சாதிக்க முடியும். ஆனா இவங்க என்னடா என்ன ஒரு கோணாங்கி ஆக்கி சபையில நிக்க வச்சிருக்காங்க. ஆனா ராமா, நீதானே அடிக்கடி சொல்லுவ இடத்தினால மனுஷனுக்கு மதிப்பு இல்ல, மனுஷனோட மதிப்புனாலதான் இடத்துக்கே மதிப்புன்னு. இதெல்லாம் ஏட்டுல எழுதி பார்க்கதான் நல்லா இருக்கும். நடைமுறை வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கு எல்லாம் அது தீர்வு கிடையாது. இல்ல, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி எக்காரணத்தை கொண்டு தர்பார்ல கால வைக்க மாட்டேன். எவ்வளவு அழகா சாந்தமா இருக்கால இந்த பொண்ணு.
முகத்துல ஏதோ ஒரு சக்தி தெரியுது. என்னாச்சு பாப்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்ல. ஏன்? என்ன பிரச்சனை? இந்த பொம்மைங்கெல்லாம் இருக்கே, இதையெல்லாம் நானே தயார் பண்ணேன். உண்மையாவா? இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? நீ பண்ண பொம்மைங்க எல்லாமே ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு. உண்மையிலே நீ ஒரு சிறந்த படைப்பாளி. உண்மையா? ஆமா, உண்மைதான். சத்தியமா சொல்றேன். அப்படி இருந்தும் யாருக்காச்சும் எனக்கு பிடிச்ச பொம்மையை விக்கலான்னு இருந்தா அவங்க வேற பொம்மைய கேக்குறாங்க. நான் ஒரு பொம்மையை விக்கலான்னு பார்த்தா அவங்க வேற ஒரு பொம்மைய கேக்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு இந்த பொம்மையோட தலை நல்லா இருக்குன்னு, இன்னொருத்தர் சொல்றாரு இந்த பொம்மையோட கை குட்டையா இருக்குன்னு. சில பேருக்கு பொம்மைங்களுக்கு போட்ட துணி பிடிக்கல, சில பேருக்கு இதோட அலங்காரம் பிடிக்கல. நான் எவ்வளவு நேர்மையா கஷ்டப்பட்டு பண்ணேன், ஆனா அது யாரும் யோசிக்கவே இல்லையே. இந்த பொம்மைய பண்றது விட்டுறலாம்னு நினைக்கிறேன். அட, ஏன்? நீ எதுக்காக அப்படி யோசிக்கிற? இந்த உலகத்துல எல்லாருடைய விருப்பமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சட்டம் ஒண்ணும் இல்லையே. யார் என்ன சொன்னாலும் எப்படி யோசிச்சாலும் உன்னோட தனித்தன்மை உனக்கு இருக்கும் இல்லையா? நீ திறமை வாய்ந்த ஒரு உன்னதமான படைப்பாளி. அப்படியே எல்லாருக்கும் உன்னோட திறமை புரியணும்னு அவசியம் இல்லையே. யாருக்காவது உன்னோட திறமை புரியலன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கிற கோளாறு தான். அதுக்காக நீ உன்னோட திறமையோ இல்ல உன்னையோ சந்தேகப்படுறது சரியில்லம்மா. அதே சமயத்துல பின்வாங்க கூடாது. இனி எனக்கு இது வேண்டவே வேண்டான்னு நான் இன்னைக்கே ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வச்சிடுறேன். விலக கூடாது. ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி? நான் பின்வாங்க கூடாதுன்னு, தோல்வியை ஒத்துக்க கூடாதுன்னு எனக்கு புரிய வச்சதுக்கு. இந்தா, இந்த பொம்மை உனக்காக. மங்களம் உண்டாகட்டும். குருஜி 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 ஷபாஸ் குருஜி ஷபாஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு எவ்வளவு பிரமாதமா தர்பார்ல நீங்க அந்த பண்டிதனை அவமானப்படுத்தினீங்க. அவனுக்கு அவனுடைய இடம் எதுன்னு நீங்க தெரியப்படுத்துனீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க அவனுக்கு தெரியப்படுத்துனீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க தான், அவன் தான். மாத்தி சொல்லிட்டேனா? அவன் தான், நீங்க தான். ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஆமா, ஆனந்தம் வந்துருச்சா ஆனந்தம்? நான் உங்களை கேக்குறேன் குருஜி. உங்களோட பக்தன் ஆனந்த கிருஷ்ணன் வரணும் இல்லையா? அவன் வந்துட்டானான்னு கேட்டேன். அவன்கிட்ட நீங்க சொன்னீங்கல்ல வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி. அது என்னடா குருஜி, எப்ப நீங்க நாசமா போயிட்டீங்களோ, அதாவது எப்ப இங்க திருட்டு நடந்துச்சோ அன்னையில இருந்து ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. வடை பாயசம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மறந்தே போச்சு. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நல்ல வயிறார விருந்து சாப்பாடே சாப்பிடலாம். என்னோட சிஷ்யன் ஆனந்த கிருஷ்ணன் சமையலுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வச்சிருப்பான். உங்க குருமாதா சமையலும் செஞ்சு வச்சிருப்பா. சாப்பிடுங்கடா, உங்க இஷ்டம் போல சாப்பிடுங்க. குருஜி, சீக்கிரமா நீங்க குருமாதாவை கூப்பிடுங்க. எங்க 2 பேருக்கு பயங்கரமா பசிக்குது குருஜி. குருமாதாவை கூப்பிடுங்க குருஜி. கூப்பிடுறேன். உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? கூப்பிடுறது கேக்குதா? இதோ வரேன். இங்கதான் இருந்தேன், இங்கதான் இருக்கேன், இனி இங்கதான் இருப்பேன். உங்க காலடியோட சொர்க்கத்தை விட்டுட்டு நான் வேற எங்க போயிடுவேன் சுவாமி? உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். சரி இருக்கட்டும்.
அம்மா, என்னோட சிஷ்யன் ஆனந்த கிருஷ்ணன் சமையலுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வச்சானா? ஆமா சுவாமி, அனுப்பி வச்சாரு. அப்ப சமையலை பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லு. ஆமா சுவாமி, பண்ணிருக்கேனே. என்ன பண்ணிருக்க சொல்லு. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டேன் சுவாமி. அதிரசம், வடை, லட்டு, பாயசம். இதுக்கு மேல நாங்க உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. சீக்கிரமா உள்ள போங்க, இலைய வச்சு பரிமாறுங்க, நாங்க வந்து விடுந்துடுறோம். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே நீ? நீ சொல்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன் நினைச்சியா? நான் சமையல முடிச்சு இலைய போட்டு பரிமாறியாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு திருப்தியா கிளம்பியும் போயாச்சு. நல்லதா போச்சு. போயாச்சா? ஆமா பிரபு. யார் சாப்பிட்டு போனாங்க? நான் இப்பதானே. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சுவாமி. வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருந்தாங்க. அவங்கள உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இப்பதான் கிளம்பி போனாங்க. யாரு? அவங்கதான் 101 பிச்சைக்காரங்களே நான் சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன்ல. ஆமா பிரபு, இந்த வீட்டோட நிம்மதி ஆனந்தத்துக்காகவும் உங்களை பிடிச்சிருக்கிற கெட்ட கிரகம் விலகிறதுக்காகவும் நான் சபதம் எடுத்துக்கிட்டேன். எப்படியும் இன்னைக்கு நான் என் சபதத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டேன். சந்தோஷமா இருக்கு. வேணா நீங்களே பாருங்களேன், இனிமே இந்த வீட்ல எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்ன சுவாமி? நான் என்னத்த சாப்பிடுறது? இல்ல, நீங்க தான் ஒரு வாரத்துக்கு எதுவும் சாப்பிட முடியாதே. ஏன் சாப்பிட முடியாது? சபதம் சுவாமி, சபதம். இந்த சபதம் நிறைவேறி உங்களை பிடிச்ச கெட்ட கிரகம் தூரமா போகாத வரைக்கும் அன்னம் தண்ணின்னு நீங்க எதையுமே தொடவே கூடாது. சுவாமி, நீங்க மனசை தளர விடாதீங்க சுவாமி. நாங்க 2 பேரும் அண்ணன் தண்ணி சாப்பிடலாமா குருமாதா? நீங்க 2 பேரும் சாப்பிடலாம். கடவுள் காப்பாத்திட்டாரு. இருங்க, நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு வேலை பண்ணி ஆகணும். அடுத்து நான் மிச்சம் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுவேன் இல்லையா? அப்ப நீங்க 2 பேரும் அந்த பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுங்க. அப்படின்னா? இல்ல சுவாமி, நீங்க அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட முடியாது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் சமையல் சாமானுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வீட்ல ஒரு பருக்க சாதம் கூட மிச்சம் இல்ல. இன்னும் பிச்சைக்காரங்க வேற வரிசையில காத்துக்கிட்டு இருக்காங்க. சுவாமி, நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குளிச்சுட்டு பூஜை பண்றதுக்கு வந்துருங்க. நாம இப்ப ஆரம்பிச்சு விடிய கால வரைக்கும் மந்திர ஜபத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீயே பண்ண, நான் எதுக்கு? அத நீங்க தான் பண்ணியாகணும் சுவாமி, அதுவும் சீர்ஷாசனத்துல. அதான் என்னோட வேண்டுதல். சீக்கிரம் வந்துருங்க சுவாமி. விட்டுறாதீங்க. குருநாதருக்கு இந்த சேவகனோட வணக்கங்கள். உங்களை மகாராஜா தர்பாருக்கு வர சொல்லியிருக்காரு. நான் வரேன், நீ போ. உங்களை உடனே வர சொல்லியிருக்காரு. கையோட கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. அப்படி என்ன குடிமுழுகிற விஷயம்? அது தெரியாது குருதேவா. மகாராஜா உங்களை மட்டும் உடனே வர சொல்லியிருக்காரு. சரி, போலாம் வா. ராத்திரி, முதல் ராத்திரி, இதுதானே எனக்கு முதல் ராத்திரி. ராத்திரி, முதல் ராத்திரி, இதுதானே எனக்கு முதல் ராத்திரி. உனக்கு என்னாச்சு? நீ ஏன் சந்தோஷத்துல ஒரேடியா பூரிச்சு போயிருக்க? உன்னை பார்த்ததா ராமா? மொத்தத்துல நீ ஆசைப்பட்ட முதல் ராத்திரி வந்துருச்சுல்ல? நீ படுத்து தூங்க வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. சரி, படுத்து தூங்கு. ஐயோ வேண்டாம் ராமா. ஐயோ ராமா ராமா, வேண்டாம் ராமா, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத ராமா. தூங்கு பட்டு, தூங்கு. நீ என் நண்பன் இல்ல, எதிரி, எதிரி. நிம்மதியா தூங்கு. இந்த ஆளு ஓடுறத பார்த்தா பசி மயக்கத்தாலேயே கீழே விழுந்து செத்துருவான் போல இருக்கு. அப்ப சனியம் தொலைஞ்சதுன்னு பெருமாளுக்கு போய் மொட்டை அடிச்சுக்கலான்னு இருக்க. ஜெய் குருமாதா. வாழ்க வாழ்க வாழ்க. இங்க வா. என்னடா, ஏன் என் முதுகு பின்னாடி எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க? இந்த நட்ட நடு ராத்திரியில மகாராஜா உங்களை எதுக்காக கூப்பிட்டாருன்றத நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரே அரிக்குது. மகாராஜாக்கா? முட்டாள் எனக்குடா. எங்க? உள்ளங்கையில. என்னது? எங்க இருந்துன்னு தெரியல, ஆனா நிறைய சொத்து வரப்போகுது. வரும் குருஜி. வழிப்பறி கொள்ளக்காரனுக்கு எங்க இருந்தாவது வந்துடும். வாய் மூடுங்க. வாங்க.
உங்களுக்கு நான் ஞாபகம் வந்தேனா? எப்பவுமே உன் ஞாபகம் தான். ஆனா இன்னைக்கு தானே இந்த ராத்திரி வந்திருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இது என்ன விதமான அன்பு சாரதா? இந்த அடியில அன்பை விட பழிவாங்கிற உணர்ச்சி தான் அதிகமா தெரியுது. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. இப்பதான் நீ கொடுத்த அறைய வாங்கிக்கிட்டே, இதுக்கு மேல என்ன வாங்கிக்கணும்? நான் சொல்றத கார்ல வாங்கிக்கங்க. இது என்னோட அன்பு தான். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு. அப்படியா? அப்படின்னா சரி. இங்க என்ன பண்ற நீ? என்ன பண்ணலன்னா என்ன அர்த்தம்? தூங்கல, வேலை என்ன பண்ணல? டேய், உனக்கு தான் அம்மா பக்கத்துல மெத்தைய போட்டல. அதானே. நாங்க தூங்க மாட்டேன். ஏன் அங்க தூங்க மாட்டேங்கற? புது வீடுல எனக்கு தூக்க வர மாட்டேங்குது. நான் இங்கே தூங்கல, அது உங்க கூட. அடே உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? மகாராணியோட அறைக்குள்ள இன்னொரு ஆம்பளை நுழைஞ்சிருக்கான்னு தெரிஞ்சா மகாராஜா உங்களை உயிரோட சமாதி கட்டிடுவாரு. சரி, நான் இப்ப கிளம்புறேன். ஏன்னா மகாராஜா வர நேரம் ஆயிடுச்சு. திரும்பவும் நாளைக்கு சந்திக்கிறேன். குருஜி, அது வந்து பேசாத. உங்ககிட்ட ஏதாவது அஸ்திரமோ மந்திரமோ இருக்கா? என்ன அஸ்திரமோ மந்திரமோ இருக்கான்னு கேட்டேன். ஏதாவது ஆயுதம் இருக்கான்னு கேக்குறேன்டா, முட்டாளுங்களா? எங்க கிட்ட எப்படி இருக்கும் குருஜி? நீங்க தான் ஒரு வெத்து வெட்டாச்சே. வாய் தவறி நீங்கன்னு சொல்லிட்டேன். எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வெறும் பயலுங்க நாங்க. எங்க கிட்ட எப்படி அஸ்திரம் இருக்கும்? எங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் உங்களுடைய கபட புத்தி தான். எங்களோட கபட புத்தி. இவனும் வாய் தவறி உங்களோட எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லாதவங்க. லாமா, என்னடா கதையதா சொல்லு. என்னது? தூக்க வரல, ஏதாவது கதை சொல்லலையா? கதையா கேக்குற? எழுந்துரு. எதுக்கு? எழுந்துருங்கல்ல, மரியாதை எழுந்துரு. ஏன்? எடுங்க எடுங்க, அவனோட போர்வையை தலகாணியா எடுங்க. இந்த அப்படி என் கூட வா. வா அப்படி. குண்டப்பா, இன்னைக்கு ராத்திரி நீ இங்க கூட இங்க தூங்க கூடாது. எதுக்கு தூங்க கூடாது? அதான் நான் சொல்றேன்ல. நீ சொன்னா அதனால என்ன ஆகும்? இங்க பாரு குண்டப்பா, இன்னைக்கு நட்சத்திரப்படி பார்த்தா இன்னைக்கு நீ எங்க கூட இருந்தீனா அப்புறம் வாழ்க்கையில உனக்கு என்னைக்கு கொத்துமணியே கிடைக்காது. என்ன சொல்லலாமா? ஆமா, சரியாதான் சொல்லல. கொஞ்சம் யோசிச்சு பாரு, மணி இல்லாம உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா யோசிச்சு பாரு. உனக்கு மணி கிடைக்காது, மணியோட அந்த டங் 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 டங்குங்கிற சத்தமும் உனக்கு கிடைக்காது. நீ உண்மையே சொல்லியா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உனக்கு தான் தெரியும்ல, நான் என்னைக்கும் போயே பேச மாட்டேன். ஆனா இது இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு எல்லாமே சரியா போயிடும். பக்கா? பக்கானா பக்கா, அப்படி ஒரு பக்கா. அப்படின்னா சரி. சரிதான், போ.
போயிட்டா போயிட்டா. ராத்திரி ராத்திரி வீணாக கூடாது ராத்திரி. யார் அது? நகராத. என்ன உனக்கு அடையாளம் தெரியாம இருக்க முடியுமா? நான் தான் ராஜ புரோகிதன் தாத்தாச்சாரியார். நாலா பக்கமும் எனக்கு கண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. குருஜி நாலா பக்கம்னு சொல்றாரு. இவர் இருக்கிறது ஒரு பக்கம் தானே. அது எனக்கு தெரியும்டா. இரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா மகாராஜா இல்லாத நேரமா பார்த்து மகாராணியோட அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சு காம கேளிக்கை நடத்திக்கிட்டு இருப்ப. மகாராஜா வரட்டும், அப்புறம் பாரு. உன்னை உதைச்சு உன் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு உன்னை அடையாளம் இல்லாம பண்ணிடுறேன். இது நான் தான் குருவே. பேசுறதும் நான் தான். இங்க உன் விதியோட விளையாடுற மரணம். இவன் மகாராஜாவோட குரல்ல ஏன் பேசிக்கிட்டு இருக்கான்? ஏன்னா நான் மகாராஜாவே தான். இங்க பாருங்க. மகாராஜா? ஆமா, மகாராஜா. விஜயநகரத்தோட மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவ ராயர். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, உங்களை எனக்கு அடையாளம் தெரியல. இதுல உங்களுடைய தப்பு எதுவுமே இல்ல குருவே. எனக்கே என்ன அடையாளம் தெரியலன்னும் போது உங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியும்? ஆனா மகாராஜா, மகாராணி எதுக்காக ஏதோ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட பேசுனாங்க? உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே குருவே. விளையாட்டுத்தனமா பேசுறது அவங்க குணம் இல்லையா? அதான் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கட்டுமேன்னு என்ன வேற ஒரு பேரை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது சரி மகாராஜா, இப்போ இந்த மாறு வேஷம் எதுக்காக? அதெல்லாம் இருக்கட்டும் குருவே. இந்த மாறு வேஷத்துல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்க மகாராஜா, ரொம்ப நல்லா இருக்கீங்க. யாராலையும் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல? அது முடியாது மகாராஜா, கண்டிப்பா முடியாது. மத்தவங்களை விடுங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஒருவேளை இறந்து போன உங்க அம்மா இங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களாலேயே நிச்சயமா உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆமா, இறந்து போன என்னுடைய அம்மா. அவங்களுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். இறந்து போன அம்மாவுக்காகவா? ஆமா குருவே. ஐயோ பாவம், கடவுள் அவங்க ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுக்கட்டும். அவங்க தான் இல்லையே, அவங்க இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சே. உண்மைதான். நீங்களும் இப்ப அங்கதான் போகணும். ஆகட்டும். எங்க போகணும்? ஸ்வர்க்கத்துக்கு. என்னுடைய அம்மா கிட்ட நீங்க போகணும். ஏய், மாட்டிக்கிட்டா கிழவ. அப்படியாவது இந்த பூமியோட பாரம் கொஞ்சமாவது குறையும். எனக்கு புரியல மகாராஜா. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் மகாராஜா? எதுக்காக என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு அதுக்குள்ள போறதுக்கு? இல்ல மகாராஜா, வேண்டாம். நான் இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு. இந்த வயசுல அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கான். மனுஷ குலமே அழிஞ்சு போனதுக்கு அப்புறமும் இவன் உயிரோட இருக்கிறதுக்கு ஆசைப்படுவான். 7 தலைமுறைக்கு சேர்ந்து இப்படியே வாழ்ந்து தொலைச்சானே. தூக்குங்க தூக்குங்க. எதை தூக்கணும்? என் முந்தானைய தூக்குங்க, இல்லனா இன்னைக்கு ராத்திரி அப்படியே போயிடும். நீ சொல்ற மாதிரி முந்தானையை தூக்கி முகத்தை மூடணும்னா அதுக்கு முந்தானை இருக்கணுமே. ஐயோ, நான் மறந்துட்டேன். சரி சரி. இவங்க சொல்றாங்க நமக்கு முதல் ராத்திரியே நடக்க கூடாதா? ஏன்? எதுக்கு? இவங்களால எப்படி இதெல்லாம் இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? எதுக்காக நாம 2 பேரும் முதல் ராத்திரியை கொண்டாட கூடாதா? நாம 2 பேரும் முதல் ராத்திரியை கொண்டாட முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க.
ஏன்? எதுக்கு? இவங்களால எப்படி இதெல்லாம் இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? எதுக்காக நாம 2 பேரும் முதல் ராத்திரியை கொண்டாட கூடாதா? இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நாம 2 பேரும் முத ராத்திரியை கொண்டாட கூடாதாம். எதுக்கு? இன்னைக்கு கிரக நட்சத்திரங்கள் சரியில்லையா, அதோட இன்னைக்கு நாள் பூரா சரியில்லையா. இந்த மாதிரி நேரம் சரியில்லாத நேரத்துல நம்ம முத ராத்திரியை கொண்டாடினா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. அதனால என்ன? அதனால எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிற? படுக்கையை எடுத்துக்கிட்டு நானே உங்க கூட போய் தூங்கணுமா? எங்க? வெளியில. சாரதா நில்லு, போகாத. சாரதா நில்லு. அடே நீ இப்பதான் சாரதா இல்லையே, நீ தனியா தானே தூங்க போல. எனக்கு ஒரு நல்ல கதைய சொல்லு. விஷயம் என்னன்னா குருவே, நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன். இந்த பிரச்சனையை தீர்க்க உங்களால மட்டும்தான் முடியும். உங்களுக்கு வந்த பிரச்சனை என்ன மகாராஜா? குருவே, அது விஷயம் என்னன்னா, இறந்து போன எங்க அம்மாவோட புண்ணிய திதி வருது. எனக்கு தெரியும். கடந்த 2 வருஷமா உங்க அம்மாவோட திதியை நான் தானே நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். விசித்திரமான விஷயம், நேத்து ராத்திரி என்னுடைய அம்மா என் கனவுல வந்தாங்க. அப்படியா? ஆமா. அப்பதான் அவங்களுடைய கடைசி ஆசை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்ன கடைசி ஆசை மகாராஜா? ரத்னகிரியோட மாம்பழங்களை சுவைக்கணுங்கிற ஆசை. என்னுடைய அம்மா ரத்னகிரியோட மாம்பழங்களை சுவைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுடைய இந்த ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய இந்த கடைசி ஆசை நிராசையாவே இருந்துருச்சு குருவே. அவங்களுடைய இந்த கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்றுறதுங்கிறது தான் என்னோட பிரச்சனை. குருவே, நீங்க நாளும் தெரிஞ்ச நல்லவர். ஸ்வர்க்கம், நரகம், அதல பாதாளம் எல்லா இடத்துக்கும் உங்களால போயிட்டு வர முடியும். உங்களுடைய இந்த அதீத சக்தியை வச்சு நீங்க ஸ்வர்க்கத்தை தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். அப்படி தொடர்பு கொண்டு என்னுடைய அம்மாவோட கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்றுறதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா மகாராஜா, கண்டிப்பா. நான் இன்னைக்கே தவம் பண்ண உட்கார்றேன். என்னோட தவத்துக்கு இருக்கிற சக்தியை வச்சு உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன வழின்னு சொல்றேன். ரொம்ப நன்றி குருவே. யார் நீ? ஒரு அடி எடுத்து வச்ச குத்தி கொன்னுடுவேன். இந்த அர்த்தராத்திரியில அரண்மனையில என்ன பண்ணிட்டு இருக்க? மந்திரியாரே, நீங்களா? மகாராஜா, நீங்களா? ஒரு நிமிஷத்துல நான் ஆடியே போயிட்டேன். நம்பவே முடியல மந்திரியாரே, உங்க மாறுவேஷம் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி மாறுவேஷம் போடணும்னா ரொம்பவே பிடிக்கும் மகாராஜா. இதுல யாரும் என்ன அடிச்சுக்க முடியாது. அப்படியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கும் இது ரொம்ப அற்புதமா பொருந்தி இருக்கு மகாராஜா. எனக்கும் கூடவா? இல்ல மகாராஜா, உங்களுக்கு மட்டும்தான் நல்லா பொருந்தி இருக்கு. நான் சும்மா என் பேரையும் சேர்த்துக்கிட்டேன். மகாராஜா, என்ன அற்புதமா இருக்கு தெரியுமா? அப்படியே இந்த வேஷத்துல நீங்க வாழ்றீங்க. இதத்தான் சொல்லுவாங்க வேடம்னு, இதத்தான் சொல்லுவாங்க இணையில்லா திறமைன்னு. வேஷம் போட்டுட்டு வந்தது ஸ்ரீகிருஷ்ண தேவராய மகாராஜா தான் ஒருத்தராலையாவது கண்டுபிடிக்க முடியுமா? மகாராஜா மகாராஜா தான், மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராய். சத்தம் போடாதீங்க மகாமந்திரியாரே, யாராவது கேட்டாங்கன்னா நாம மாட்டிக்குவோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, ஏற்கனவே கிளம்புறதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு மகாராஜா. ஆமா, தாமதமானதுக்கு நான் தான் காரணம் மகாமந்திரியாரே. நான் இங்க வரதுக்கு முன்னாடி தவறுதலா மகாராணியோட அந்தப்புறத்துக்குள்ள போயிட்டேன். அவங்க எனக்காக சில சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்க. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என்னால புரிஞ்சுக்க முடியுது மகாராஜா. இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? உங்களோட கடமை உணர்ச்சி தான் மகாராஜா, வேற என்ன இருக்கு? இதுல புரிஞ்சிக்க வேற என்ன இருக்குன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அடமழையா இருந்தாலும் கடும் புயலா இருந்தாலும் நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை வேற வேற வேஷங்களை போட்டுக்கிட்டு நகரம் முழுக்க சுத்தி மக்களோட சுகதுக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கவே மாட்டேன். இது ரொம்ப அவசியம் மகாமந்திரியாரே, ரொம்ப அவசியம். இப்படி பண்ணலன்னா நம்ம நாட்டு மக்கள் என்ன பத்தியும் என்னுடைய ஆட்சியை பத்தியும் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு எப்படி தெரிய வரும் சொல்லுங்க? இப்படி போனாதானே நாட்டு மக்களோட சுகதுக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இப்ப போலாமா? நேரம் ஆயிடுச்சு. போலாம் மகாராஜா.
நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? தெனாலியில இருந்து. தெனாலி கிராமமா? தெனாலினா நம்ம மகாராஜாவோட செல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணனோட கிராமமா? நீ ஏன்பா அப்படி பேசுற? அவரை ஏன் செல்லன்னு சொல்ற? ராமகிருஷ்ணன் ஞானமுள்ள பண்டிதர், ரொம்ப அறிவாளி. இந்த ஊரு பூரா அவரோட அறிவையும் ஆற்றலையும் பாராட்டுது. மகாராஜாவும் தான். அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல தப்பு இருக்குன்னு நான் சொல்லவே இல்லப்பா. சரி, ஒரு விஷயம் சொல்லு. உனக்கே தோணலையா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேல அதிக அக்கறை காட்டுறாருன்னு? செல்வம் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, கடைசியில அவரோட தர்பார்ல பதவியும் கொடுத்தாரு. இதுல இருந்தே உனக்கு புரியல மகாராஜாவோட மனசுல அந்த பண்டிதர் தனி இடத்த பிடிச்சிருக்காருன்னு? அது எப்ப நடக்கும்? யாராவது ஒருத்தர் மேல மகாராஜா அதிக அக்கறை காட்டினா தானே? அந்த மாதிரி நினைக்க கூடாதுதான். எல்லாரையும் சமமா தானே மகாராஜா பார்க்கணும். இதத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்பதான் உனக்கு புரிஞ்சிருக்கு. மகாராஜா, அவங்க ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. வாய்க்கு வந்தபடி பேசுறது மக்களோட குணம் தானே. இல்ல மகாமந்திரியாரே, மக்கள் தங்களோட ராஜாவை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை என்னுடைய மக்கள் என்னுடைய செயல்களையும் முடிவுகளையும் என்னுடைய அதே கண்ணோட்டத்துல பார்க்கலன்னா நான் ஏதோ தப்பு பண்றேன்னு அர்த்தம். ஆள பார்த்தா சந்திரன் மாதிரி அழகு, பலத்துல அவரை வெல்ல யாரு? ஏழை பங்காளன் எங்க வீட்டு பிள்ளை மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரு. இந்த உலகத்தில் வேற யாரு நம்ம கிருஷ்ண தேவராயரு போல? இந்த உலகத்தில் வேற யாரு நம்ம கிருஷ்ண தேவராயரு போல? வணக்கம் முனிவரே. வணக்கம் முனிவரே. இந்த நேரத்துல நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வரோம். யாத்திரை போறோம். வாங்க வாங்க முனிவரே, வந்து இப்படி உட்காருங்க, ஓய்வு எடுத்துக்குங்க. வாங்க. நிச்சயமா நிச்சயமா எங்களுக்கு ஓய்வு தேவைதான். அப்படின்னா வாங்க 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 வாங்க. நீங்க எல்லாரும் உங்க ராஜா மேல நிறைய அன்பு வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஆமா. அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. உங்க பாடலை கொஞ்சம் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சரி, ஆனா நீங்க எல்லாரும் இங்க இந்த சமயத்துல கூடி மவுஸ் என்ன? மவுஸா? இந்த மவுஸ்னா என்ன? அது என்னன்னா முனிவரே, நாங்க எல்லாருமே மனைவியோட கோபத்துக்கு ஆளானவங்க. அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா எங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. நாங்க எல்லாரும் வந்து இங்க ஒன்னா உட்கார்ந்துப்போம். அதனாலதான் நாங்க இந்த இடத்துக்கு மவுஸ்னு பேர் வச்சிருக்கோம். மனைவிகளால் ஒதுக்கப்பட்ட கணவர்கள் சங்கம். எப்போ எங்க மனைவிங்களோட கோபம் குறையுதோ அப்பெல்லாம் நாங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம். ஆச்சரியமா இருக்கு. யாராவது தன்னுடைய மனைவியை பார்த்து இவ்வளவு பயப்படுவாங்களா? இதுல பெரிய விஷயம் என்ன இருக்கு முனிவரே? எங்களை விடுங்க. வீராதி வீரர் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் யார பார்த்தாலும் பயப்பட மாட்டாரு. அப்படி இருக்கிறவரே அவரோட பொண்டாட்டி மகாராணி திருமலாம்பா எதிர்க்க வந்தாலே போதும் பூனை மாதிரி ஆயிடுவாராம. அப்படி இருக்கும்போது நாங்க எந்த மொழிக்கு சொல்லுங்க? அவரு மகாராஜாவா இருந்தா என்னங்க, அவரும் எங்களை மாதிரி ஒரு கணவர் தானே. அவரு மனைவிக்கு கோபம் வந்தா அவரும் அடங்கி போக வேண்டியதானே. அதுலயும் ஒரு மனைவி இல்ல, 2 மனைவிங்க. பாவம் என்ன பண்ணுவாரு மனுஷன்? இந்த காதுல என்ன பூந்துச்சுன்னு தெரியல, ஒண்ணுமே கேட்டு தொலைய மாட்டேங்குது. ஏன் திடீர்னு எந்திரிச்சிட்டாரு? என்னாச்சு? சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். அப்ப சரிங்க, வணக்கங்க. சரிங்க சாமி, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சாரதா, சாரதா எழுந்துரு. சாரதா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எழுந்துரு. மா எழுந்துக்கிறேம்மா, கொஞ்சம் விடுங்கம்மா. அம்மா, நான் தூக்கத்துல கூட உங்க பாஷையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேமா. சரி, எழுந்துட்டேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓ
ஓம் கேசவாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. மா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. ராமன் இதுக்கு முன்னாடி இருந்த ராமன் இல்ல, ரொம்பவே மாறிட்டான். மந்திரியாரே. மகாராஜா, யார் இந்த பொண்ணு? இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே. மகாராஜா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பொண்ணை மறந்துட்டீங்களா? அவங்க தான் சாரதா தேவி, நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணனோட மனைவி. அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ராமன் பக்கத்துல தானே இருந்தா, ராதா வேஷத்துல. மகாராஜா, இந்த வீட்டை தான் நீங்க நம்ம ராமகிருஷ்ணனுக்கு பரிசா கொடுத்திருக்கீங்க. உனக்கே தோணலையா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேல அதிக அக்கறை காட்டுறாருன்னு? செல்வம் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, கடைசியில அவரோட தர்பார்ல பதவியும் கொடுத்தாரு. இதுல இருந்தே உனக்கு புரியல மகாராஜாவோட மனசுல அந்த பண்டிதர் தனி இடத்த பிடிச்சிருக்காருன்னு? எல்லாரையும் சமமா தானே மகாராஜா பார்க்கணும். ஓம் திரையம்பகம் யஜாமஹி சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷியமாமிருதாத். ஓம் திரையம்பகம் யஜாமஹி சுகந்திம் புஷ்டிவர்தனம். மந்திரியாரே. மகாராஜா, இந்த ராமகிருஷ்ணன் தன்னை ஒரு உன்னதமான பண்டிதனாவும் நல்ல மனிதனாவும் எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்திக்கிறான். உருவாருகமிவ பந்தனா. நான் அவனுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். நாம இப்பவே இதே வேஷத்துல அவனுடைய வீட்டுக்குள்ள போக போறோம். உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷியமாமிருதாத். பிக்ஷாம் தேஹி மாதே, பிக்ஷாம் தேஹி. பிக்ஷாம் தேஹி மாதே. மன்னிச்சிருங்க முனிவர்களே, இவ்ளோ காலையில வந்தீங்கன்னா பசி, மரணம், பாக்கியம், சௌபாக்கியம், சொத்து, விபத்து இதெல்லாம் கால நேரம் பார்த்து வராது. எங்களுக்கு பசி எடுத்தது, அதனால உங்க வீடு தேடி வந்திருக்கோம். ஆனா இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா விடு, நாங்க வந்த வழியே திரும்ப போயிடுறோம். வாங்க. இருங்க முனிவரே, கொஞ்சம் இருங்க, கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் இருங்க. என்ன காரியம் பண்ற சாரதா? வீடு தேடி வந்த சாதுக்களை வெறும் கையோட அனுப்பக்கூடாது. ராமா, நான் சொல்ல நினைச்சது அது இல்ல. நான் பேசிக்கிறேன். உன்னோட உத்தேசம் அது இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாதே பாவம். முனிவர்களே, என் மனைவி உங்களை அப்படி நடத்தினதுக்கு பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க. உங்கள மாதிரி முனிவர்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும்? உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. வெறும் பிக்ஷை என்ன, விருந்தே சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு எது வேணும்னாலும் அதை உடனே செய்ய சொல்றேன். உங்க பவித்திரமான கால் எடுத்து வச்சு எங்க வீட்டை புனிதமாக்குங்க. வாங்க வாங்க முனிவரே, வாங்க. யாரும் உள்ள வரக்கூடாது. எங்க நிக்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்க. ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க கூடாது. அம்மா, என்ன வேலை பண்றீங்க? நாம செஞ்ச பாக்கியம் சாதுக்கள் வீடு தேடி வந்திருக்காங்க. நீ என்னடானா? இவங்க சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சாதுக்கள் இல்லையா? அம்மா அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இந்த சாதுக்கள் வேஷத்துல சாக்ஷாத் அந்த கடவுளே நம்ம வீடு தேடி வந்திருக்காங்களாம். எடுத்துக்கோங்க. என்னது? அந்த தண்ணி சொம்ப எடுத்து இவங்களோட காலை கழுவி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு இவங்களுக்கு நன்றி சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் உள்ள வர சொல்லுங்க. மன்னிக்கணும் முனிவரே, இவங்க என்னோட அம்மா. இவங்க மௌன விரதத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையுமே செய்கையில தான் சொல்லுவாங்க. அப்புறம் இவ என்னோட மனைவி சாரதா. இந்த மொத்த உலகத்திலயுமே இவளுக்கு மட்டும்தான் எங்க அம்மா பேசுறது புரியும்னா பாருங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க. நீங்க உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க, வாங்க.
மங்களம் உண்டாகட்டும். இவன் தான் குண்டப்பா. இவன் என்னோட உயிர் நண்பன். குண்டப்பா, முனிவர்களுக்கு வணக்கம் சொல்லு. குண்டப்பா, நீ நல்ல பையன்ல. அப்படிலாம் பார்க்க கூடாது. இவரு ஒரு சாது, மிகப்பெரிய முனிவர். வீட்டுக்கு வர விருந்தாளிங்க கடவுளுக்கு சமம் இல்லையா? அதனால அவங்க கிட்ட இருந்து எதையும் வாங்குற உத்தேசத்தை மனசுல வச்சுக்காத. அட குருவே, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க இடுப்புல கொத்துமணிய தொங்க விட்டுருக்கீங்கல்ல, அத பார்த்ததும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டான். இவனுக்கு மணிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்க மணி சத்தம் கேட்டாலும் உடனே அது பின்னாடி ஓடிடுவான். வித்தியாசமான ரசனை. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். பிக்ஷை போட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா உங்க 2 பேருக்கும் சாப்பாடு பரிமாறி புண்ணியம் தேடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். என்னோட மனைவி சாரதா ரொம்ப அருமையா சமைப்பா. உங்களுக்கு அவ சமையல் பிடிக்கும்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. பசிக்குது மகாராஜா. எனக்கும் பசிக்கதான் செய்யுது. சரி, அதுக்குன்னு நீங்க வீட்டுல எதுவும் தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை கொண்டு வாங்க. இனிப்பு, பழங்கள் எதுவா இருந்தாலும் சரி. அம்மா இத பரிசோதனை பண்ணி பார்த்தாங்களாம். பரிமாறின இனிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏத்தது, ஆரோக்கியமானதும் கூட. நீங்க தைரியமா சாப்பிடலாம். உங்க அம்மா மௌன விரதம் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ரொம்ப நன்றி. இனிப்பெல்லாம் ரொம்ப சுவையா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன். மங்களம் உண்டாகட்டும். இந்த ஏழையை தேடி வந்ததுக்கு சந்தோஷம் முனிவரே. நீங்க எப்பவுமே இந்த குடும்பத்தையும், அதுலயும் குறிப்பா இந்த ராமனையும் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிற முனிவரே. நிச்சயமா. நாங்க இப்ப கிளம்புறோம். நாளைக்கு சந்திக்கலாம். சீக்கிரம் சந்திக்கலாம். எனக்கு புரியுது முனிவரே. இன்னைக்கு எப்படியும் விடிஞ்சிடுச்சு, நாளும் முடிஞ்சிடுச்சு. இப்ப போய் நீங்க ஓய்வெடுக்க போறீங்க. அதனாலதான் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிருக்கீங்க. ஒருவேளை பிரபுவோட ஆசீர்வாதம் இருந்தா, அதாவது முனிவரோட ஆசீர்வாதம் இருந்தா நாம இன்னொரு நாள் சந்திக்க முடியும் இல்லையா? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க மகாராஜா? வேற என்ன, இனிப்பு சுவையா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.